ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நாங்கள் திருப்பதி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் திருப்பதிக்கு பெருமாளை தர்ஷன் பண்ண வந்திருக்கோம். அதுவும் ஃப்ரீ தர்ஷன் பண்ண வந்திருக்கோம். ஃப்ரீ தர்ஷனில் வந்தால் எப்படி இருக்கும், திருப்பதி வர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கூட்டமாக இருக்கும், வெயிட் பண்ணணும். நாங்கள் இப்போ தர்ஷன் முடிச்சுட்டு சாமியை திரும்ப கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் கார் எடுத்துகிட்டு செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ தர்ஷனுக்கு எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம், எப்படி சாமி தர்ஷன் பண்ணோம், எவ்வளோ நேரம் ஆச்சு, அப்புறம் விழுப்புரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அப்புறம் வர வழியில் நாங்கள் எவ்வளோலாம் என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தோம், பெருமாள் எங்களுக்கு எந்த அளவுக்கு தர்ஷன் கொடுத்தாரு, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோக்குள்ளே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் விழுப்புரத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பசங்க பண்ணுற ஒரே விஷயம், காரில் ஏறி உக்காந்தோடனே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களோட ட்ரிப்பே ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் கோவிந்தா கோவிந்தான்ட்டு. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட திருப்பதி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் செஞ்சி வந்திருக்கோம். செஞ்சிக்கு செஞ்சிக்கு தான் திருப்பதிக்கு போக போகிறோம். செஞ்சிலேருந்து திருப்பதி கிராஸ் பண்ணுற எல்லாருமே இந்த கோவிலுக்கு நின்று சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம். நமக்கும் சுற்றி போடுவாங்க, டிஸ்ட்ரிலாம் கழிப்பாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம காருக்கும் பண்ணுவாங்க. நம்ம 300 கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நம்ம காரில் தான் போக போகிறோம். ஸோ 300 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நின்று சாமி நல்லா கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிட்டு நமக்கும் சுற்றி போட்டுட்டு காருக்கும் சுற்றி போடுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு கிளம்பலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த கார் அவங்க சுற்றி போட்டாங்க. இப்போ நம்ம காருக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பதிக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock ஆகிடுச்சி. சித்தூர்கிட்ட வந்துட்டோம். சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்க. இப்போ 9 o'clock ஆகிடுச்சி. இன்னும் இங்கேருந்து 1 hourல நாங்கள் கீழ் திருப்பதி ரீச் பண்ணுறோம். இப்போ சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். நாங்கள் விழுப்புரத்தில் 6 o'clock கார் எடுத்தோம். இப்போ ஆல்ரெடி 3 hours ஆகிடுச்சி. 3 hours நாங்கள் எங்கேயுமே ஹோட்டலில் நிறுத்தலை. ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் வந்தோம். காஃபி கூட குடிக்கல. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பதிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், தோசை இப்போ வெஜிடேரியன் நம்ம கோயில் போயிட்டுருக்கிறதுனால நம்ம தோசையும் இட்லி அது மாதிரி தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்ட உடனே குழந்த ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சாப்பிட்டுட்ருக்காங்க, காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஐஸ்கிரீம் இல்லை, காஃபி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ கீழ் திருப்பதி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock. அதோ பாருங்கள், மேலே தெரியுறாங்களா, அதுதான் மேல் திருப்பதி, நாமும் தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதியில் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டோக்கன் தருவாங்க. நம்ம சாமியை எந்த டைமில் தர்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டோக்கன் தருவாங்க. அதுக்காக நாங்கள் போனோம். ஆக்சுவலாக டோக்கன் தீர்ந்துருச்சான். காலையில் 5 o'clock தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் காலைல 5 o'clock நம்ம டோக்கன் போட்டுட்டு நம்ம சாமியை போய் பார்க்க போகிறதுக்கு மறுநாள் நைட் ஆகிடும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக 11:30க்கெலாம் நாங்கள் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் அவங்க ஹில் ஸ்டேஷனில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போகிறது மலை மேலே, அங்கே அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம சேஃப்டியாக போகணும் அப்படின்றது தான். இங்கே 12 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கீழ் திருப்பதிலேருந்து நம்ம மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு 12 o'clock கரெக்டாக மணி 12 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். அந்த 3 hours யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க.
யாராவது திருப்பதிக்கு வரீங்க அப்படின்னா டைமிங் தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரக்குள்ள கரெக்டாக 12 மணிக்கு வந்து டோல்கேட் கிட்ட நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே போகாது வண்டி சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என் குழந்தைய கூப்பிட்டு வந்தேன். ஒரு 1 இயர் இருந்தான் என் பையன். 3 மணி நேரம் நாங்கள் பஸ்லேயே வெயிட் பண்ணுறோம். ஒன்றும் முடியல, ரொம்ப வேர்த்து ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் 3 மணிக்கு மேலே தான் எடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியல, இப்போ எங்களுக்கு தெரியும் எந்த டைமுக்கு விடுவாங்க எந்த டைமுக்கு விட மாட்டாங்கன்ட்டு. ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் செக் பண்ணுவாங்க, நம்ம காரை செக் பண்ணுவாங்க, கார் ஓட்டிகிட்டு வர அவங்களையும் செக் பண்ணுவாங்க, நம்மளையும் ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. திரும்பவும் அகைன் நம்ம மலை மேலே ஏற போகிறோம். நாங்கள் ஃபுல்லாக கோவிந்தா போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 11:30 ஆகுது. நைட்டு 11:30 ஆகுது. ஒரு கூட்டம் கூட இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நாங்கள் மலை மேலே ஏற போகிறோம். அங்கே அனிமல்ஸ் வரும், பயத்தோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு முன்னாடி பஸ்ஸோ இல்லை ஜீப் தான் வரும். ஜீப் போகும் மேலே, அதுக்கப்புறம் பஸ்ஸு போகும். இதை மாதிரி ஏதாவது முன்னாடி வண்டி போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சேஃபு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. ஒரு வண்டி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் தனியாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோ விஐபி வந்திருக்காங்க. ஒரு 3 கார் போச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 கார் இருந்துச்சு. அந்த விஐபி போயிட்டுருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பயம் போயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு தனியாக போகிறதுன்றது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக போயிட்டு வாங்க. நைட் டைமில் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். 20 ஸ்பீடை தாண்டாதீங்க. அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக போய் சேஃபாக வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம், மேல் திருப்பதிக்கு. இங்கே செக்கிங் பண்ணுவாங்க நம்ம கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோமான்னு. பாருங்கள், எல்லா செக்கிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்டு, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு, திருமலா, அதாவது மலை மேலே இருக்க பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள், இதுதான் கோயிலுக்கு போகிற பாதை. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கரெக்டாக 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, March 25 என்னோட பர்த்டே. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் மலை மேலே ரீச் பண்ணணும் அப்படின்றது என்னோட கனவு. ஸோ அதுக்காக வந்து நான் கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஃபுல் டே திருப்பதியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக அதே மாதிரி 12 நான் வந்து திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல, வரக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஆனால் கரெக்டாக 12 மணிக்கெலாம் நாங்கள் வந்து காரில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குடோனுக்கு போயிட்டுருக்கோம். சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் கார்லாம் பார்க் பண்ணியாச்சு. குடோனில் போயிட்டுருக்கோம். கீழே ஒரு குடோனில் அடைப்பாங்க, அப்புறமேட்டா மேலே ஒரு குடோனில் அடைப்பாங்க. இப்போ எது வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் அலோடுன்னு பார்த்திங்கன்னா, கீழே இருக்க குடோன் வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே போகிற குடோனுக்கு நம்மளுக்கு ஃபோன் அலோடு இல்லை. நாங்கள் வந்து கீழே இருக்க குடோனுக்கு நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். 1:50 நைட்டு 1:50 AM வந்து எங்களை வந்து கீழே இருக்க குடோனில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 எங்களை திறந்து விட்டாங்க. அந்த குடோன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நாங்கள் மேலே இருக்க குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த பாருங்க இப்போ தான் கூட்டம் இருக்குது. மேலே இருக்க குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபோனு லேப்டாப் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் கீழே இருக்க குடோனு. ஸோ நான் இங்கே தான் 2 hours படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா நாங்கள் 300 கிலோமீட்டர் வந்து செல்ஃப் டிரைவிங்கில் வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ திறந்து விட்டுருக்காங்க. இங்கே தான் ஃபோன் வந்து கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். சாமி எத்தனை மணிக்கு நாங்கள் தர்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நாங்கள் 12 மணிக்கு குடோனுக்கு போனோம். கீழேருந்து மேலே இருக்கிற குடோனுக்கு 2 hours ஆச்சு. அப்புறம் 4 போயிட்டு நாங்கள் மேலே இருக்க குடோனில் எங்களை வந்து 4:30 நாங்கள் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு மேலே இருக்கிற குடோனுக்கு போனோம். நாங்கள் போயிட்டு அப்புறம் தூங்கிட்டோம். எங்களை வந்து ஒரு மணிக்கு எங்களுக்கு சாமி பார்க்க அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 1 மணிக்கெலாம் நாங்கள் சாமி பார்த்து முடிச்சோம். 12 மணிக்கு எங்களுக்கு வந்து குடோன் ஓப்பன் பண்ணாங்க. March 25 மதியம் 12 மணிக்கு எங்களுக்கு திறந்து விட்டாங்க. நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு 1 hourல நாங்கள் வெளியில் வந்து லட்டு வாங்கிட்டு
ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்டு இங்கே விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றி தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக மார்ச் 25 ஈவினிங்காக 5 o'clock தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் இந்த யானையை பார்க்குறேன். நாங்கள் 15 இயர்ஸாக வரோம். ஆனால் ஈவினிங் டைமில் நாங்கள் இப்போ தான் வந்து இந்த யானையை பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாமி வராங்க போல், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யானை இட்டுட்டு வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. சரி நாங்களும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம். வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல் டே என்னோடய பர்த்டே கிஃப்ட் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு நீங்களே பாருங்கள். பெருமாளே எனக்கு வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. லைஃப்பில் மறக்க முடியாத பர்த்டே இந்த பர்த்டே தான் எனக்கு. எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குமா எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் நியூ இயருக்கு வரணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் என்னால் வர முடியல. 2 இயர்ஸாக வரணும்னு நினச்சேன். எப்பயும் என்னால் வர முடியல. ஆனால் பெருமாள் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு எனக்கே கிஃப்டாக நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இங்கே இருந்திருக்கேன். இது எனக்கு வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ஆசையும் கூட. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து திருப்பதி போக பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். கரெக்டாக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடோனில் ஒரு 10 hours வெயிட் பண்ணோம். நாங்கள் வெயிட் பண்ணி சாமியை தர்ஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணாங்க. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க மதியமாக. ஒரு 1 hourல சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப நேரம்லாம் ஆகலை. பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே இருக்கிற குடோனில் தான் அடைச்சாங்க. ரொம்பவும் கூட்டம் இருக்கான்னா நார்மலாக இருந்தாங்க. ஸோ சாமியை நல்லா தர்ஷன் பண்ணோம். ஹாப்பியாக இருந்தோம். நின்று சாமி கும்பிட்டு தான் வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து தேங்காய் உடைச்சிட்டு விளக்கேற்றிட்டு சாமியை நின்று கோபுரத்தை கும்பிட்டு கிளம்பணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல் டே எல்லாம் சாமி கும்பிட்டு பெருமாளோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காட் வந்து கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லணும். இதுதான் என்னோடய பெஸ்ட்டு கிஃப்ட்டு. இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு கிஃப்ட்டு என் லைஃப்பில் கிடச்சதில்ல. நம்ம ஆசைப்பட்டது நமக்கு நடக்கும்போது அதோட ஹாப்பினஸ்ன்றது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். காசு அதெல்லாம் வந்து கிஃப்டெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். இது வந்து நம்மளோட மெமரிஸு. நம்ம ஆசைப்பட்ட ப்ளேஸில் நம்ம ஹாப்பியாக இருக்கிற தருணன்றது லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியானா அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளோட ஆசை அப்படின்றது என்னோட ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். திருப்பதிக்கு போயிட்டு என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லாக பெருமாள்கிட்ட நின்று அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணணும், திருப்பதியில் இருக்கணுன்றது என்னோடய கனவு கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம், எனக்கு பிடிச்ச கடவுள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருந்தாலும் இதுக்கு வந்து இணையாகாது. ஸோ நாங்கள் ஹாப்பியோடு நாங்கள் திருப்பதியை விட்டு கிளம்புறோம். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 7:30 ஆகிடுச்சு. பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் இப்போ எங்களோட ஜேர்னியை இங்கேருந்து விழுப்புரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து எப்படி சொல்ல, எனக்காக என்னோடய ஃபேமிலி வந்து என்னோடய ஆசைக்காக ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் குழந்தைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் எனக்காக இவ்வளோ தூரம் 300 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி எனக்காக நைட்டு தூங்கலை, சரியாக சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு அவங்களும் ஹாப்பியாக வந்து கும்பிட்டாங்க. எங்களுக்கு திருப்பதிக்கு போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருப்பதிக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க. பத்திரமா சேஃபாக போய் சேஃபாக வாங்க. நாங்கள் ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வந்துட்டோம். எங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு திருப்பம் வரும் அப்படின்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். பாய்.